உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கருணாஸ், உங்கள் அன்புக்கு பாத்திரமான லொடுக்கு பாண்டி. நான் இந்த இளம் புயல் அப்படிங்கிற இந்த தமிழ் படத்தில், டென்மார்க்கில் எடுக்கப்படுற இந்த படத்தில் ஒரு நகைச்சுவை கதாபாத்திரம் இந்த படத்தில் ஏற்று நடிச்சிருக்கிறேன். முதல்ல இந்த படத்தில் எனக்கு நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்த எனது அருமை நண்பர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் துரை அவர்களுக்கும் அவருடைய புதல்வர் வசந்த் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். அதே மாதிரி எனது அருமை அண்ணன் பாவல் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது எனக்கு ஒரு புது அனுபவம் தான். இது வரைக்கும் சென்னையில் நம்ம பெரிய நடிகர்கள் கூட, பெரிய இயக்குநர்கள் கூடலாம் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்தாலும் கூட, இது ஒரு புதுவான, ஒரு இளமையான, ஒரு துடிப்பு மிக்க ஒரு இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து, டென்மார்க்கில் இருக்கிற நம்ம தமிழர்கள் பொடியமாரெலாம் சேர்ந்து ஒரு நல்ல படம் எடுக்கணும். அந்த படத்தில் நம்மளை மாதிரி தென்னிந்தியாவிலேருந்து நம்ம கலைஞர்களை, மூத்த கலைஞர்களையும் கொண்டு வந்து அதில் சேர்ந்து நடிக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே முதல்ல பெரிய எண்ணம். அதில் நடிக்கக்கூடிய அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சல ஒரு இரட்டிப்பு சந்தோஷம். ஏன்னு சொன்னால், இந்த மாதிரி புதுமையான சிந்தனையோட இளைஞர்கள் நிறைய பேர் இண்டஸ்ட்ரிக்கு வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுற சில மனிதர்களில் நானும் ஒருத்தன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். அதனால் நான் ரொம்ப முழு மன நிறைவோடு தான் அந்த படத்தில் நான் நடிச்சிருக்கிறேன். நிறைய நண்பர்கள் எனக்கு இன்றைக்கி டென்மார்க்கில் கிடச்சிருக்கிறாங்க. ஒரு சகோதர சகோதரிகள், குழந்தைகள் எல்லாரும் நமக்கு பாசமாக இத்தனை நாள் ஏதோ என்னுடைய குடும்பத்தோடு நான் இங்கே இருந்துட்டு போகிற ஒரு உணர்வு. ஸோ இந்த படம் கட்டாயம் ஒரு நல்ல முயற்சியான ஒரு படமாகவும், இந்த மாதிரி உணர்வு மிக்க இளைஞர்களுக்கு ஒரு வழி பாதையாகவும் இது அமையும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். இது போக இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நடிகர்கள் ரவி, அதுக்கப்புறம் என்னோடய நண்பர் ஸ்ரீமன், அப்புறம் கதாநாயகி கல்யாணி, அப்புறம் இங்கே டென்மார்க் லோக்கல் சிவாஜி அப்படின்னு சொல்கிற புனைப்பெயர் தான் அவருக்கு. அவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. இதில் என்னென்னா, அவங்களே நடிகர்களுங்கிற ஒரு போர்வையில் மட்டும் இல்லாமல் அவங்களே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு, அவங்களே கேமரா தூக்கிட்டு, அவங்களே அதை தூக்கிட்டு, வெயிட்டை தூக்கிட்டு, சாப்பாடை தூக்கிட்டு, இதுக்கிடையில் வந்திருக்கிற வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறவங்களெல்லாம் சாப்பிட்டீங்களா, பண்ணிங்களா அப்படிங்கிற ரொம்ப அன்போட ஒரு உபசரிப்பு, இப்படியெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் அப்படிங்கிற பொழுதே அவங்க பெரிய இதாகவும், ஏதோ காசெல்லாம் நிறையா வச்சுருப்பாங்க, நமக்கு என்ன போனோமா காசை பார்த்தோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு தான் வெளிப்படையாக தெரியும். பட் ஆனால் இவங்களை பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு சில்லறத்தனமான எண்ணங்கள் வரல. ஏன்னா அவங்களுடைய உழைப்பு, அந்த முயற்சி, அந்த வெறி, அதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது, பெருமையாக இருக்குது. கட்டாயம் அவங்களுக்கு என்னால் முடிந்த ஒரு வழிகாட்டலாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்னுடைய உள் மனசில் பதிஞ்சிருக்கு. கட்டாயம் நான் செய்வேன். அதே மாதிரி இந்த படம் சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் கூட இது ஒரு நல்ல முயற்சியாகவும், ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல ஒரு பாத்திர படைப்பாக இது அமைஞ்சிருக்கு. இதை கட்டாயம் உலகத் தமிழர்களாகிய நீங்கள் எல்லாம் எப்படி தென்னிந்தியாவில் எடுக்கப்படுகிற படங்களுக்கும், பெரிய நடிகர்களுடைய படங்களுக்கும் எப்படி ஒரு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்களோ, அதை விடவே கொஞ்சம் பெருசான ஒரு ஒத்துழைப்பு நீங்கள் இதுக்கு கொடுக்கணும். ஏன்னா இது நம்மளுடைய பசங்க, நம்மளுடைய குழந்தைங்க, நம்ம மக்கள் சேர்ந்து ஒரு கடின முயற்சி எடுத்து சினிமா எடுக்க முடியும். வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துகிறதே கடினமாக இருந்த காலங்கள் போய் எங்களால் சினிமாவே எடுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறாங்க. அப்படிங்கிற பொழுது அது ரொம்ப 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 பெருமையான ஒரு விஷயம். அதனால் நீங்கள் எப்போதும் போல் நல்ல விஷயங்களை ஆதரிக்கிற உங்களுடைய நல்ல குணத்தினால இதை நீங்கள் ஆதரிப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக இது ஒரு வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் சார்பாகவும் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கருணாஸ்.